இது வந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாங்க. காலையிலேருந்து ஒன்றுமே பேசலை, லேட் ஆகிட்டே இருக்கணுமே. நல்லா உறங்கிட்டேன் நைட்டு. வந்து உங்களுக்காண்டி உறங்க லேட் ஆகிட்டுங்க. நேற்றுள்ள ஃபுல் லாக வந்து அப்டேட் பண்ணிடலான்ட்டு 12 மணி வரை முழிச்சிருந்தேன். லாஸ்ட்டு அப்டேட் ஆன மாதிரியும் இல்லை, டவரும் இல்லாத மாதிரியும் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. நான் ஒரு வழி ஆகிட்டேன் நேற்று நைட்டு. அதனால தான் இன்றைக்கி தான் அது வந்து அப்டேட் ஆகும் ஆக்சுவலாக. இனி அந்த அது அப்டேட் ஆகி நீ சாப்பிடக்கூடிய இடத்துல ஏதாச்சும் டவர் அடைக்கிற இடத்துல போகணும். ஆக்சுவலாக நெட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு இருந்தால் சார்ஜ் வேறு போகும். அது உங்களுக்கே தெரியும். என்ன பண்ணுன்னு தெரியல. சார்ஜ் வேறு போடாது. சில பல்க்லலாம் ஒரு இதில் தான் அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இப்படின்ட்டு அதுவே கஷ்டமாக இருக்கும். இனி அதான் காலையில் டைம் ஆகிட்டு இருந்தாங்க. காலையில் வந்து பேசலை. அவன் டேரெக்டாக அவங்ககிட்டே இது எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கேட்டு நான் அவங்களுக்கு சொல்கிறேன். தண்ணி எடுத்தேன்னா ஓகே, எல்லாம் எடுத்துட்டேங்க. நீங்களும் இதே மாதிரி ரைடு ஏதாச்சும் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருக்கா செக் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் செல்லை பாக்கெட்டில் வச்சுட்டு எல்லாமே பத்திரமா வச்சுடுங்க. நான் ஏற்கனவே 2 டிஷர்ட்டு நான் தொலைக்கலை. ஆக்சுவலாக காய போட்ட இடத்துல காணல, நான் மறந்தே அப்படி வந்துட்டேங்க. அதனால தான் ஒரே கருப்பு துணியாக போட்டுட்ருக்கேன். இன்னும் ஒரு டிஷர்ட் இருக்குது. ட்ராவல் பண்ணக்கூடிய டிஷர்ட்டு 3 அண்ணன் வச்சுருந்தாங்க. 4 அண்ணன் வச்சுருந்தேன். 4ல் 1 2னா காற்றுல எங்கேயே போய்ட்டு நினைக்கிறேன். இன்னும் 2 போல் தான் 2 3 இருக்குதுங்க. எல்லாம் எடுத்துட்டோம்ல. ஓகே, எல்லாம் எடுத்துட்டேன். எப்படி நம்பர் பிளேட்டு உடஞ்சாச்சா? நம்பர் பிளேட்டுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, நம்ம இனி அவங்ககிட்ட ஒரு டாட்டா போட்டுட்டு பாக்கெட்டில் சிச்சோ வேஸ்லின்னு உள்ளே போட்டேன். இங்கே இருந்துமே மானங்கிட்ட பொழக்குது கைது. அவர்கிட்ட ஊரை கேட்டுட்டு தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்புவோம். பட் அவர் வந்து ஒர்க்கு பிஸியில் இருக்காரு. சரி, அண்ணாங்க ஒரு தேங்க்ஸை போட்டிருக்கோம். அண்ணா ஊரில் தான் இனி நான் மேப்பில் பார்க்கணுங்க. ஏதோ ஒன்று சொன்னாங்க ஆக்சுவலாக. சரி, நம்ம வந்து நைட்டே இனி ஊரை வந்து சொல்லிடுவோம், கோவப்படாது யாரும். சரி, நம்ம வந்து ஹோட்டல் போகணும். ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கணும். பின்னாடி 2 தடவை உடஞ்சி பார்க்குறோம் தான் நைட்டு. பின்னாடியும் உடஞ்சி, முன்னே உடஞ்சி, எல்லாம் உடஞ்சி கிடக்கு. டவர் இல்லாதது தாங்க பெரிய பிரச்சனை. வேற ஒன்றும் பிரச்சனை தரலாம். வெயில் காலையில் இப்படி பழகுதுங்க மண்டை. நம்ம திருநெல்வேலியில் தான் வெயில் கூட நினச்சோம். ஆனால் திருநெல்வேலியோட இங்கே தான் வெயில் கூடன்ட்டு இப்போ தான் தெரியுங்க. திருநெல்வேலியில் உள்ள வெயிலை வர சமாளிச்சிடலாம் போல. ஆனால் இங்கே உள்ள வெயிலெல்லாம் சமாளிக்க கொஞ்சம் கஷ்டம்தான். சரியான வெயிலுங்க. காலையில் 7:30 8 மணி தான் ஆகுது. அதுக்கெல்லாம் மண்டெல்லாம் பொழந்தது. இப்படி வெயில் அடிச்சுட்டு இருந்தா குடிச்சுக்கிட்டு நான் கரிஞ்சு போன கருவாடு மாதிரி ஆகி போயிருவேன். ஏதோ ஒரு சின்ன மாஸ்க் வச்சு போட்டு மூஞ்ச மறைச்சிட்டு இருக்கேங்க. இல்லட்டா சீக்கிரமே கருவாடாகி போயிருக்கேங்க. வெயிலின் தாக்கத்தால காரு இல்லைன்னா இனிமேல் ரைடு பண்ணவங்க சைக்கிளில் வந்தால் சைக்கிளெல்லாம் கடைக்குள்ளே கொண்டுட்டு போயிருங்க. ரோட்டு கடையில் எடுத்து வச்சுருந்தா இப்படி தான் இடிச்சிட்டு போயிடுவாங்க. நான் ரோட்டுக்கிட்டே வைக்கல, கடைக்கு ஃப்ரெண்டில் தான் நேற்று வச்சுருந்தாங்க. ஆன பிறகுமே இடிச்சு போட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ரைடு யாராச்சும் வரும்போதுல சைக்கிளை பத்திரமா வச்சுருங்க. நீங்கள் உங்களுக்கு தண்ணி பிடிக்கணும் அப்படி இப்படின்ட்டு ஏதாச்சும் கடைக்கு போகணும், ஏதாச்சும் திங்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சைக்கிளையும் சேர்த்து கடைக்கு வாசலில் கொண்டு வச்சுருங்க. வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி கவனம் குறைவால் ஏற்கனவே நிறைய விபத்துகள் நடக்குது. நேற்று ஆல்ரெடி வீடியோ அப்லோட் ஆகலை. அந்த வீடியோலேயே தூங்குனதுனால லாரி வந்து சரிஞ்சு விழுந்துட்டு. ஸோ வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்காக எல்லாம் ஆகுது. எப்படி நம்மளும் மிஸ்டேக் பண்ணுவோம். நம்ம எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் மிஸ்டேக்குங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ வந்து சேஃபாக இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம்னு தெரிலங்க. மார்னிங்கு காலெலாம் வலிச்ச மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியலையே, பெருச்சாளி தான் கடிச்சிட்டா காலில் உறங்குச்சுல தெரியல. ஏதாவது கடிச்சிருக்குமா இருக்கும். காலையில் கனவுலாம் வந்துச்சு. கனவுல தான் 5 மணிக்கு எந்திரிச்சிருக்கேங்க. 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு மறுபடியும் தூங்கிட்டு
என்னத்த சொல்ல. ஐயோ பின்னாடி வேற அந்த இது பிடிச்சி உரசுதுன்னு நினைக்கிறேங்க. அந்த டயரில் உடஞ்சிருந்தது. அந்த கேரியருங்காக அந்த இது டயரில் லைட்டாக இதாகுது. லைட்டாக தான் பார்த்துருவோம் என்னட்டு. அச்சோ ஏங்க எல்லாம் உடஞ்சி போச்சு. ஏற்றில ஓடிடும். ஒரு லைட்டாக தான் இழுத்தேன். எல்லாம் ஒரு மாதிரி டொக் டக்குன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிட்டு. சைக்கிளு 1000 கிலோமீட்டருக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா அப்போ இன்னொரு 3000 கிலோமீட்டர் இருக்குது. என்னென்னலாம் பண்ண போகிறேன்னு தெரில. எத்தனை நாள் ஆக போகுதுன்னு தெரில. சரி நம்ம இனி அப்படி சைக்கிளை மிதிச்சுட்டு போயிட்டே இருப்போங்க. ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காகிட்டு ஏதாச்சும் பார்த்தா வீடியோவில் போட, அப்படி இல்லாட்டா வீடியோ போர் அடிச்சு போயிடும். வாங்க நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு என்னெல்லாம் பண்ணுவோம், ஏதாவது நடக்குதா என்னன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நேரத்தில் வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணணும். அதான் முதல் வேலை. சாப்பிடக்கூடிய இடத்துல நல்ல டவர் உள்ள இடத்துல பார்த்து இருந்து சாப்பிடணுங்க. அப்போ வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும். இல்லாட்டா ஒன்றும் பண்ண முடியாது. சரி வாங்க நம்ம இனி அப்படி போயிட்டே இருக்கலாம். வாங்க. நல்ல டைம் ஆகிட்டுங்க இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு. டைமை பாருங்கள், மணி பாருங்கள், 10 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். 10 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். இங்கே வந்து தோசை ஒரு தோசை வந்து கிழங்கு எல்லாம் வச்சு தருவாங்க. நான் கொஞ்சம் தள்ளி வாங்கினேன், ஆந்திரா சைடில். அங்கெல்லாம் 25 ரூபா தான். இங்கே 40 ரூபாயா ஒன்று. தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு ஆகிட்டு 2 தோசை வாங்கினேன், 100 ரூபா பில்லு. அம்மா பார்த்துடுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் ஆந்திராக்கெலாம் வந்தீங்கன்னா, ஆந்திரா ஹைதராபாத்லாம் வந்தீங்கன்னா பார்த்து எடுத்து ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க. எல்லா ஹோட்டல்லையும் ஒரே மாதிரி இருக்காது. இல்லாட்டா எனக்கு ரேட்டு கூட்டி சொல்லாவலாம் எப்படின்னு தெரில, அவிச்சு விடாவலா அப்படின்னு ஒன்றும் தெரியல. ஏன்னா சிலது அப்படியே இருக்கலாம்ல. ஸோ வந்து வாய்ப்பு இருக்குது அதுக்கு. ஏன்னா சரியான ஆளுகள். நான் நிறைய வாட்டி இதுதான் ஏமாற்ற பார்த்திருக்கானு. என்ன ஆனால் நம்மளாம் ஏமாற்ற முடியாதுலாம். ஸோ வந்து நீங்கள் சேஃபாக சாப்பிட்டுட்டு சேஃபாக போங்க. ரேட்டு அப்படி ஒரு ரேட்டு. அப்பா நம்ம நிழலும் இல்லை, மணலும் இல்லை. வெயில் சரியான பொழக்குங்க. 10 மணி ஆயாச்சு. நம்ம இப்போ எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம்னா, வடையை எடுத்துடலாமா ஒன்றும் எப்படி யோசமா வேண்டாம், மண்டையில் தட்டிடுவோம் மாதிரி. நம்ம மொத்தம் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இன்னொரு 20, 25, 12 மதியத்துக்குள்ளே போய் 70 போயிடலாமோ தெரிலங்க. ஏதாச்சும் ஏற்கனவே வலிக்கு காலெல்லாம் நல்லா 12 போகுமான்னு தெரில. 12ங்க 70 போகுமான்னு தெரிலங்க. சரி நம்ம இனி நான் எல்லாம் மாட்டிட்டு மறுபடியும் கேமரா ஆன் பண்ணேன். போமாங்க நம்ம. அப்பா மாடி இது என்னது? இந்த ஹோட்டல் நீங்கள் ஹைதராபாத் வர வழியில் இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்து நின்னீங்கன்னா தயவு செய்து இந்த இடத்த நின்றாங்க, பார்த்துடுங்க. இப்படி தான் இருக்கும். ஹைவேல இருந்து இந்த கடைக்கெல்லாம் தயவு செய்து வந்துடுறாங்க. வேறு கடையில் எப்படி 25 ரூபாய் தான் இருக்கு, இங்கே ரேட்டு ஜாஸ்தி அப்படி தான் நினைக்கிறேன். இல்லாட்டா நம்ம ரேட்டு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. காலு சரியான வலி வலிக்குங்க, என்னன்னு தெரியல. எதனால வலிக்குன்னு தெரியல. ரெண்டும் முட்டை நல்ல வலி இன்னைக்கு. வாங்க சரி நம்ம இனி எப்படி ரேட்டை கண்டினியூ பண்ணுவாங்க.
8 மணிக்கு சைக்கிள் எடுக்க ஆரம்பிச்சேன் நினைக்கிறேன். 8 மணிலேருந்து 8 மணிக்கு சைக்கிள் எடுக்க ஆரம்பிச்சேங்க. 8 மணிலேருந்து 10 மணி வரை மிதிச்சதில் 30 கிலோமீட்டர் வந்துட்டோம், பரவாயில்ல. ஆனால் இந்த டைம் ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஒரு 1 ஹவர் 9 மணிலேருந்து வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஹோட்டலை தேடி தேடி பார்ப்பேன், ஹோட்டலே இல்லை. அவரும் ஒரு வழியாக இந்த ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன், வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டுருக்கேன். சரிங்க, நம்ம இனி மதியம் வீடியோ போட முடிஞ்சுன்னா போடுறேன், அப்படி இல்லாட்டா ஈவினிங் எங்கே ஸ்டே பண்ணலான்னு பார்க்கலாம். இப்படி பேசிகிட்டே போய்ட்டு இருந்தோம்னா எனக்கு பேட்ரி லோ ஆயிரும். அதுக்கப்புறம் நான் சார்ஜர் போடுறதுக்கு எங்கேயாவது போகணும். சரி பார்க்கலாம், நம்ம போவோம். இனி பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம ஒரு வழியாக பல்க்கு இங்கே தாங்க ஸ்டே பண்ண போகிறோம். இந்த ஊரில் ஏதோ இந்த ஊருக்கு பேர் பாதாம்பால் அப்படி இப்படின்னு இதெல்லாமே சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இன்னைக்கு எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம்னா இன்னைக்கு வந்து நம்ம 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸு எல்லாமே அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. இப்படி ஒவ்வொன்றா மிஸ் ஆகும். நீங்கள் இப்படி ட்ரைவ் பண்ண முடியல, தயவுசெய்து ஒரு ரிட்டன் ஒருக்கா செக் பண்ணிவிட்டு கிளியராக வந்துருங்க. நான் வீடியோ எடுக்க அவசரத்தில் செக் பண்ணாமல் ஒழுங்காக இதாகி மிஸ் ஆகி போயிடுச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பெங்களூருங்க பாருங்க, ஹைதராபாத்து போகிறதுக்கு இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் தாங்க ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம ஹைதராபாத்தில் தான் இருக்கோம் ஆக்சுவலாக. ஆனால் அந்த ஊர் இப்போ நம்ம கன்னியாகுமரின்னு சொல்ல அந்த ஊருக்கு போகிறதுக்கு, அதே மாதிரி இப்போ நம்ம ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் போகணும். வாங்க, இது இந்த அண்ணா தான் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ வந்து அவங்க கடைக்கெல்லாம் கூட்டு போய் டீயெல்லாம் வாங்கிட்டு வந்து இனி ஃபுட்டு சாப்பிட போகணும். இந்த அண்ணா தான் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ வந்து இனி நம்ம நெக்ஸ்ட் டே ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எவ்வளோ கிலோமீட்டர் போகிறோம், வண்டி நம்ம இன்னும் நம்ம பப்புளை என்ன சரியாக்கவே இல்லை ஆக்சுவலாக. அது ஒரு கொஞ்சம் மைண்ட் ஒரு மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா வந்து இன்னும் பேக் ஒன் சைடாகவே எப்படி இருக்குது, ஏன்னா கடையை ஷாப் எதுவுமே பார்க்கல. ஸோ வந்து நாளைக்கு கண்டிப்பாக சரி பண்ணிட்டு தான் நம்ம போகணும். 50 கிலோமீட்டர்னாலுமே சரி பண்ணிட்டு தான் போகிறோம். சரி, நம்ம இனி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். பாய்ங்க, பாய் சொல்லிடுங்க. All Tamil Nadu people come to Hyderabad, enjoy vibe in Hyderabad. Great Tamil Nadu, great Hyderabad.